Hello students, this is Iqbal. Example 1.11 என்ன கொடுத்துருக்காங்கன்னா S கொடுத்துருக்காங்க, அப்புறம் P செட்டு வந்து Pன்னு கொடுத்துருக்காங்க. 1,1 1,2 2,2 1,3 3,1 கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் S எடுத்துக்கோமே. S ஈக்குவல் டு 1,2,3 ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? P ஈக்குவல் டு 1,1 1,2 2,2 1,3 3,1 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். இது ரிஃப்ளெக்சிவான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரிஃப்ளெக்சிவாங்கிற ஆன்சருக்கு வரலாம். இப்போ 1 இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும்? 1,1 இருக்கணும், இருக்குது. 2,2 இருக்கணும், இருக்குது. 3,3 இருக்கணும், இல்லை. அப்போ எப்படி எழுதணும்னா 1,1 belongs to P, 2,2 belongs to P, but 3,3 not belongs to P. புரியுதா? not belongs to P. இதில் என்ன இல்லை? 3,3 இல்லை. therefore it is not a reflexive. இது reflexive கிடையாது. அடுத்து என்ன? if not state the reason. சொல்லியாச்சு, ரீசனை சொல்லியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டே வந்து நோ சொல்லியாச்சு. ஓகே ஓகே. write the minimum number of order pairs to be in first one. Write the minimum number of set of order pairs to be included to P so as to make it reflexive. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ எதை நம்ம ஆட் பண்ணால் இது வந்து ரிஃப்ளெக்சிவாக மாறும்? 1,1 இருக்குது, 2,2 3,3 இருந்தால் ரிஃப்ளெக்சிவாக மாறும். அப்போ 3,3 to be included to P to make it reflexive. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இது ரிஃப்ளெக்சிவாக கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லிட்டேன். ரீசன் என்ன? 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, பட் என்ன இல்லை? 3,3 இல்லை, அதனால் ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் எதை இன்க்ளூட் பண்ணால் ரிஃப்ளெக்சிவாக மாறும்னு கேட்குறாங்க. 3,3 இன்க்ளூட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஆல். இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? இது சிமெட்ரிக்கான்னு கேட்குறாங்க. சரி, இதை பார்க்குறோம். நம்ம 1,1 இருக்குது, இதுக்கு ரிஃப்ளெக்சிவ் வந்து என்னென்னா 1,1 தான். சாரி, சிமெட்ரிக் வந்து 1,1 தான். 1,2 இருக்கா? அப்போ இதுக்கு என்ன இருக்கணும்? 2,1 இருக்கணும். சார் இதுக்கு ஒன்று இல்லை, வேறு இருக்கான்னு பாருங்கள். 2,2க்கு அதே தான், பிரச்சனை இல்லை. 1,3 இருக்குது, இதுக்கு சிமெட்ரிக் வந்து 3,1. அது A, B இருந்துச்சுன்னா B, A இருக்கணும், இருக்குது. இதுக்கு மட்டும்தான் இல்லை. அப்போது இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஏன்? because 1,2 belongs to P but 2,1 not belongs to P. Pல வந்து 2,1 இல்லை, அதனால் இது வந்து என்ன இல்லை? சிமெட்ரிக் இல்லை, அது சொல்லியாச்சு. அப்புறம் அதில் கொஸ்டின் பார்த்து 2 கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளேயே பாருங்கள். write the minimum number of order pairs to be included to P so as to make it symmetric. எதை இன்க்ளூட் பண்ணால் சிமெட்ரிக் ஆகும் தெரியும். 2,1 இன்க்ளூட் பண்ணால் சிமெட்ரிக் ஆகிடும். அதானே? 1,2 இருக்குது, என்ன இல்லை? 2,1 இல்லை. சரி, அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா write the number of order pairs to be deleted removed from P as to make it symmetric. அப்போ இந்த 1,2 தான் பிரச்சனையே நம்மளுக்கு. இந்த 1,2 இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு 2,1 வேணும். அப்போ ரிமூவ் பண்ணால் இதை ரிமூவ் பண்ணிட்டா போதும். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? 1,1க்கு சிமெட்ரிக்கும் 1,1 தான், 2,2க்கு சிமெட்ரிக் வந்து 2,2 தான், 1,3க்கு வந்து 3,1 தான். ஆனால் எதுக்கு இல்லை? 1,2க்கு 2,1 இல்லை, அதனால தான் நம்ம அது சேர்க்கணும்னு சொல்கிறோம். அப்போது இதுக்கு ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே ஆன்சர் தான். எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது வந்து A சப்டிவிஷன், அதுக்குள்ளே இப்போது நம்ம அங்கே போட்டோம்ல, இதே தான். 1,2 இருந்துச்சுன்னா அப்போ எதை நம்ம இல்லை, அதை தான் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். 2,1 to be include to P to make it symmetric. எது நம்ம இல்லையோ அதை இன்க்ளூட் பண்ணணும் சொல்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே.
அதில் செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்குறான்னா எதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் enough to remove 1,2. இந்த 1,2 தூக்கிட்டா 2,1 போட வேண்டிய அவசியம் இல்லை. 1,2 from P to make it symmetry. ஓகே ஏன் வச்சுக்கோங்க. இது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் வந்து ட்ரான்சிட்டிவான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ரிலேஷனை திருப்பி நான் ரீரைட் பண்ணிக்கிறேன். P = 1,1 1,2 1,1 1,2 2,2 1,3 3,1. ஓகே திருப்பி எழுதிக்கிறேன். சரியா? இது வந்து ட்ரான்சிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா? இப்போ 1,1 அதுக்கு கனெக்டிங் வந்து 1,2 இருக்குது. திருப்பி என்ன வரும்? நம்மளுக்கு 1,2 தான் வரும். ஓகே இங்கே கனெக்டிங் இருக்கிறனால. அப்புறமா இங்கே 1,3 இருக்குது, 3,1 இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 3,3 இருக்கணும். பாருங்களேன், இப்படியும் போடலாம்ல. இது 3,1 1,3. அப்போது 1,1 இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா 1,1 இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரணும்? 3,3 வரணும். 3,3 இங்கே இல்லை. ஓகே அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். சரியா? அப்போ இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் பிகாஸ் 1,3 belongs to P, 3,1 belongs to P, but 3,3 not belongs to P. ஓகே சரி. அப்போ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் என்னன்னா இது வந்து நாட் ட்ரான்சிட்டிவ் சொல்லியாச்சு. ஸோ அது மட்டுமா அப்படின்னா ஈவன் ஆஃப்டர் சரி ஓகே இது இல்லைன்னா அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3,1 இருக்குது, இங்கே 1,2 இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்? 3,2 வந்துருமா? 3,2 இருக்கணும். பாருங்கள் 3,1 இருக்குது, கனெக்டிங் வந்து என்ன இருக்குங்க 1,2 இருக்குது. அப்போ இங்கே ரெண்டு கனெக்டிங் வந்து 1 அப்போ 3,2 அண்ட் அப்போ எப்படி எழுதணும்னா 3,1 belongs to P, அப்புறம் 1,2 belongs to P, but 3,2 not belongs to P. இதான் அதுக்கு ரெண்டு ரீசன் இதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we should be included 3,3 and 3,2 இந்த ரெண்டையும் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணாதான் இது என்ன ஆகும்? to make it transitive. புரிஞ்சுதா? இது தேர்டு. அப்புறம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எதை ரிமூவ் பண்ணலாம் தேவையில்லை அப்படின்னு கேட்குறாங்க. எதை ரிமூவ் பண்ணலாம்? எல்லாத்துக்குமே பிரச்சனை வந்து இங்கே 3,1 தான். இந்த 3,1 தூக்கிட்டோன்னு வச்சுங்களேன், இங்கே கனெக்டிங் வேர்டு இல்லை. அப்போ 3,1 ரிமூவ் பண்ணால் ஓகே இட் இஸ் enough to remove 3,1 from P to make it transitive. புரிஞ்சுதா? பாருங்கள் 3,1 தான் இங்கே பிரச்சனை. எங்கே பாருங்கன்னா 3,1 இருக்குது. அப்போ அது வந்து இதுதான் இல்லை மற்றதோட கனெக்ட் ஆகுது. அப்போ தான் நம்ம 3,2 போட வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஓகே அப்போ 1,3யோட முடிஞ்சிச்சிங்களேன்.
இப்போ 1,1க்கு கனெக்டிங் இல்லை, 1,2 இல்லை, 2,2 இல்லை, 1,3 எங்கேயும் கனெக்ட் ஆகாது. அப்போது நம்ம என்ன இல்லை 3,1 தான் இங்கே கனெக்டிங் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது. அப்போ அதை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். சரியா? ஃபோர்த்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் பி அண்ட் ஈக்குவல் ரிலேஷனாக கேட்குறாங்க. பி இஸ் நாட் ஏ ஈக்குவல் ரிலேஷன். அப்படின்னா நோ, பி இஸ் நாட் ஏ ஈக்குவல் ரிலேஷன் எழுதுறீங்க. அப்போ எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்? ரைட் த மினிமம் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், மினிமம் ஆர்டர் பேர் to make equivalence, make it equivalence. நல்லா கவனிங்க. ஈக்குவலன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 1,1, 1,2, 2,2 அது எப்படி எழுதுங்க? 1,1, 1,2, 2,2, 1,3, 3,1. இப்போ நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ன சேர்க்கணும்னு சொல்லியிருந்தோம், 3,3 இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ 3,3 இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எதை இன்க்ளூட் பண்ணணும்? இட் இஸ் நாட் சிமெட்ரிக் பிகாஸ் 2,1 டு பி இன்க்ளூட். அப்போ 2,1 சேர்த்துக்கிறேன். ஓகேயா? அப்புறம் தேர்டில் வந்து 2 சேர்த்துருக்கோம். என்னென்னா இங்கே ஒரு 3,3 நம்ம ஏற்கனவே சேர்த்தாச்சு. அப்புறம் ஒரு 3,2 இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஓகே, ஷுட் பி 3,3, 3,2. 3,3 நம்ம ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இப்போ 3,2வை இன்க்ளூட் பண்ணணும். 3,2. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 1,1 இருக்குது, 2,2 இருக்குது, 3,3 இருக்குது. ரிஃப்ளெக்சிவ் தான். ஓகே, இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அப்புறமா 1,2 இருக்குது. அப்போ 2,1 இருக்கான்னு பாருங்க. இருக்குது. 1,3 இருக்குது, 3,1 இருக்குது. 3,2 இருந்துச்சுன்னா என்ன இருக்கணும்? 2,3 பட் நாட் சிமெட்ரிக். ஏன்? 3,2 Pயில் இருக்குது, பட் 2,3 நாட் இன் P. தேர்ஃபோர் அப்போ இன்க்ளூட் 2,3. அப்போ P வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 1,1, 1,2, 2,2, 1,3, 3,1, 3,3, 2,1, 3,2 and 2,3. இப்போ கனெக்டிங் பார்த்தீங்கன்னா 3,2, 2,3 இருக்குது. அப்போ 3,3 இருக்கணும். மாற்றி போட்டிங்கன்னா 2,2 இருக்கணும். இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அதனால் என்ன இல்லை, ட்ரான்சிட்டிவில் எந்த பிரச்சனையும் இல்லை. தேர்ஃபோர் ஈக்குவலன்ஸ் ஓகே, அவ்வளோதான்.